எனக்கு ரெகுலரா வர கொஸ்டின்ஸ் என்னென்னா, என்னோட காஸ்ட் அயர்ன் ஏன் வந்து ஒட்டுது அப்படிங்கிறது தான். ஸோ நான் வந்து காஸ்ட் அயர்ன் வாங்கினதுக்கப்புறமா நம்ம என்ன மாதிரி அதை சீசன் பண்ணணும், ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அது இண்டஸ் வேலியோட புது டிசைனான இந்த காஸ்ட் அயர்ன் தோசை தவாவோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூவும் பார்க்க போகிறோம். ஸோ ஈஸியாக வந்து நம்ம டே 1லேருந்தே நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பட் ஆனால் அதுக்கு கொஞ்சம் ஸ்டெப்ஸ் இந்த மாதிரி சீசனிங் பண்ணுற ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னா இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். இது வந்து ஒன் ஆஃப் த இந்தியாஸ் மோஸ்ட் லீடிங் காஸ்ட் அயர்ன் அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ் கொடுக்குற த இண்டஸ் வேலி பிராண்டோட காஸ்ட் அயர்ன் தோசை தவா தான் இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். பேக்கேஜிங் சொல்லவே தேவையில்ல, ரொம்ப பர்ஃபெக்டாக எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் பபிள் ரேப்லாம் பண்ணி வந்திருந்தது. இவங்க வந்து அது கூடயே வந்து அவங்களோட ப்ராடக்ட்டோட லிஸ்ட்டு வந்து கொடுத்துட்றாங்க. ப்ளஸ் பேம்ப்ளெட் ஒன்று இருக்குது. நீங்கள் என்ன மாதிரியான ப்ராடக்ட் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்பாக வேணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரம் டச் அவன்லேருந்து பனியார கல் 3 டைப்ஸ் இருக்குது. க்ரில் பேன், அதுக்கப்புறம் ஃப்ரை பேன், குக்வேர் செட்டாகவே நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஒன் டைம் பர்ச்சேஸ் மாதிரி தோசை தவா, கடாய், அப்புறம் வாக் அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். தவா டைப்ஸு, அதுக்கப்புறம் கடாய் டைப்ஸு, தட்கா பேன், ஆப்பம் பேன்லாம் வந்து பார்த்திங்கன்னா லிட் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ஒரு வாட்டி அவங்களோட வெப்சைட் செக் பண்ணி பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபைனலாக நீங்கள் எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக செக் அவுட் பண்ணும்போது பிரேமான்ற பேர் கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இந்த டிஸ்கவுண்ட் வந்து நீங்கள் எப்போ பர்ச்சேஸ் பண்ணாலும் கிடைக்கும், பட் கூப்பன் கோட் யூஸ் பண்ணும்போது. சரி வாங்க இப்போ ப்ராடக்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவோட பர்பஸ் வந்து உங்களுக்கு ஏன் வந்து ஒட்டாமல் உங்களுக்கு நம்ம எப்படி வந்து காஸ்ட் அயர்னோட தவா நம்ம எந்த ஆப்பம் பேன் எதையுமே வந்து சீசனிங் பண்ணிட்டா பர்ஃபெக்டாக உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு எந்த பிரச்சனையுமே பண்ணாது. பட் ஆனால் சில ஸ்டெப்ஸ் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணணும், அவ்வளோதான். அது இதுன்னு இல்லை, நம்ம எந்த தவா இருந்தாலும் அப்படி தான். பட் காஸ்ட் அயர்ன் ஒன்ஸ் அது நல்லா சீசன் ஆகி நமக்கு பழகிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணாலும் ஒட்டவே ஒட்டாது. இந்த டிசைன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு பாருங்கள். ஹேண்டிலோட கொடுத்துருக்காங்க. எப்போவுமே டபுள் ஹேண்டில் மாதிரி இருக்கும் இல்லையா, இது வந்து சிங்கிள் ஹேண்டிலாக இருக்குது, கொஞ்சம் லாங்காக இருக்குது. இந்த மாதிரி டிசைன் பிடிக்கிறவங்களுக்கு இது நல்லாயிருக்கும். தோசைலாம் வாக்கும்போது ஒரு சைடு நம்ம அப்படியே பிடிச்சிட்டே வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது ஒன்று இதில் அட்வான்டேஜு. அதே மாதிரி இதோட ஸ்லீக்கான டிசைனும் நல்லாயிருக்கு, ஸ்மூத் ஃபினிஷ். இது எல்லாமே ப்ரீ சீசன்டு தான். பட் ஆனாலும் நம்ம சின்னதாக வந்து நம்ம ஒரு 2-3 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ண போகிறோம் குக் பண்ணுறதுக்கு முன்னாடி, அவ்வளோதான். இதோட டிசைன் பாருங்கள், 2 சைடுமே நம்ம ஹோல்ட் பண்ணி தூக்குற மாதிரியாக இருக்குது. பட் ஒரு சைடு நம்ம லாங் ஹேண்டில் இருக்கிறனால ஈஸியாக நம்ம ஒரு ஃபுல் சப்போர்ட்டோடு நம்ம எடுத்துக்கலாம். ப்ளஸ் பிடிச்சிட்டு குக் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். ப்ளஸ் கொஞ்சம் வந்து கர்வ்டான டிசைனாக இருக்கிறனால நம்மளுக்கு ஈஸியாக வந்து எண்ணெயோ இல்லை நம்ம என்ன பண்ணாலும் அது கீழே ஸ்பில் ஆகாத மாதிரி கரெக்டான ஒரு கர்வ், ஒரு 3/4லேருந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு வந்து அந்த ஒரு கர்வ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எதாவது மூடி வச்சு மூடினா கூட கரெக்டாக நமக்கு உள்ளே வந்து அந்த ஸ்பேஸ் இருக்கும். இந்த டிசைன் ரொம்பவே நல்லாவே இருக்குது. நம்ம நிறைய தோசை தவாஸோட டிசைன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸ்ன்னே சொல்லலாம். ஹேண்டில் வச்சு பிடிச்சி யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து தோசை தவா வாங்கினதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஜஸ்ட் வாஷிங் தான். நம்ம நார்மல் வாஷ் தான், ஜஸ்ட் அந்த டிஷ் வாஷ் லிக்விடோ சோப்போ வச்சுட்டு சாதாரண அந்த கம்பி ஸ்க்ரப்போ இல்லை வந்து அந்த ரொம்ப ஹார்டான ஸ்க்ரப் மட்டும் நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. ரெகுலராக இருக்கிற அந்த ஒரு பிளாஸ்டிக் நார் மாதிரி இருக்கும்ல, அந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ணலாம், அதுவே பெஸ்ட்டு. அது ரொம்ப ஸ்க்ராட்சும் பண்ணாது, அதே சமயம் உங்களுக்கு எந்த ஒரு ரெசிடியூ இருந்தாலும் ஈஸியாக க்ளீன் பண்ணி கொடுத்துரும். இப்போ நான் பண்ணுறது அதே சிம்பிள் ஸ்டெப் தான். ஜஸ்ட்டு நான் வந்து வாஷ் பண்ணுவேன். நமக்கு எதுவுமே இதில் வந்து ரொம்ப வந்து இந்த காஸ்ட் அயர்ன்லாம் நம்ம ஜென்ரலாக இந்த கடைகளில் வாங்குறது வந்து நிறைய அப்படியே க்ரீஸ் மாதிரி வரும். அந்த மாதிரிலாம் இதில் எதுவுமே இருக்காது. எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். பட் ஆனால் நம்ம ஜஸ்ட் ஒரு ப்ரீ வாஷ், அவ்வளோதான். வாஷிங் பொறுத்த வரைக்கும் நம்ம மெனக்கெட்டு நம்ம எதுவும் க்ளீன் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் ஒரு சிம்பிள் வாஷ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஏர் ட்ரை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. காயட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்கெட்லேயோ
இல்லை வந்து எதுலையாவது ஓப்பன் ஏரில் காய வச்சிங்கன்னா இரும்புங்கிறனால அதில் ஈரத்துக்கு வந்து லைட்டாக வந்து ரஸ்ட் ஆகும். ஸோ எப்போவுமே காய விடாதீங்க. ஒரு துணி வச்சு தொடச்சிருங்க. அப்படி இல்லை அப்படின்னா துணி வச்சு தொடச்சிட்டு அடுப்பில் வைங்க. இல்லைனா டேரெக்டாகவே அடுப்பில் வச்சு உடனே அந்த தண்ணியெல்லாம் காயிற மாதிரி பார்த்துக்கோங்க. சீசனிங் பண்ணுறதுக்கு நான் எப்போவுமே வந்து கடலெண்ணெய் இல்லைனா நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். ஆயில் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா அது கொஞ்சம் ஆயில் வந்து இந்த ரிஃபைண்ட் ஆயில் வந்து கொஞ்சம் க்ரீஸியாக இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ பார்த்திங்கன்னா அந்த பிசுபிசுப்பு இருக்காது. உங்களுக்கு அப்படியே வந்து நல்லாயிருக்கும். என்ன சொல்கிறது, உங்களுக்கு தெரியும்ல சமைக்கிறவங்களுக்கு அந்த பிசுபிசுப்பு இல்லாமல் இருந்தாலே உங்களுக்கு வந்து நல்லா சீக்கிரமாக வந்து உங்களுக்கு தவா வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிரும். இப்போ நான் வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு உடனே உங்களுக்கு ஒரு தோசை போட்டு காட்டுறேன். அதுக்கப்புறமா ஒரு 3-4 ஹவர்ஸ் இல்லைனா ஒரு ஓவர் நைட் கூட விட்டுடலாம். நீங்கள் அதை வாங்கி நைட் இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டிங்கன்னா காலையில் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ நான் உடனே ஃபஸ்ட்டு போடும்போது கண்டிப்பாக ஒட்டும். அதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் டேவோ இல்லை வந்து ஒரு 4 ஹவர்ஸ் கழித்து திருப்பியும் நான் அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கேன். அப்போ எப்படி வருது பாருங்கள். அதே ஓவர் நைட் விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நைட்டு இந்த மாதிரி டெய்லி நைட்டு தோசை செய்கிறீங்கன்னா தோசை செஞ்சுட்டு காலையில் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு வந்து லைட்டாக நீங்கள் தண்ணியில் சூடாகவே இருக்கும்போது தண்ணியில் காட்டி அது சோப்பெல்லாம் எதுவுமே போட தேவையில்லை. ஜஸ்ட் இந்த மாதிரி சாஃப்டான ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சிட்டு அந்த தோசையோட ரெசிடியூவெல்லாம் போனதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து எண்ணெய் தடவி சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் தடவி வச்சிட்டிங்கன்னா காலையில் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். இப்போ நான் வந்து வைக்கவே வைக்காமல் வாஷ் பண்ணி உடனே நான் யூஸ் பண்ணுறேன். அப்போ வந்து கண்டிப்பாக வந்து லைட்டாக வந்து ஒட்டுது தான். ஸோ அதனால தான் இந்த சீசனிங் பண்ணுறது இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நம்ம எப்போவுமே சொல்கிறோம். ஸோ இப்போ பாருங்கள் எனக்கு ஃபஸ்ட்டு தோசை வந்து ஒட்டுது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா திருப்பி அதே ப்ரொசீஜர் வாஷ் பண்ணிவிட்டு சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் தடவி வச்சுட்டு இது வந்து நான் 3 மணி நேரம் கழித்து நான் வந்து இது போடுறேன். கரெக்டாக நான் வந்து இது மார்னிங் பண்ணேன். இப்போ நான் ஆஃப்டர்நூன் போடுறேன். போட்டு காட்டும்போது எனக்கு அந்த செகண்டாக பண்ண தோசை அந்த எண்ணெயில் கொஞ்சம் நேரம் அது என்ன சொல்கிறது ஒரு சீசன் ஆகணும். அதுதான் மெயின் கான்செப்டே. ஸோ அந்த செகண்ட் தோசை வந்து எனக்கு ஒட்டவே இல்லை பாருங்கள். அதுக்கப்புறமா நம்ம ரெகுலராக நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நான் திருப்பியும் உங்களுக்கு அடை தோசை வந்து உங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன். ஸோ அது ஜென்ரலாகவே கொஞ்சம் வந்து நம்ம கையில் தட்டுவோம். ஸோ ஸ்டிக்கியாக ஒட்டிக்கும். பட் ஆனால் இது எனக்கு ஒட்டவே இல்லை. அதோட அந்த என்ன சொல்கிறது அதோட சாதாரண அந்த பருப்பு மட்டும்தான் லைட்டாக ஒட்டுச்சே தவிர அடி பிடிச்சி ஒட்டலை. அப்படியே ஈஸியாக வந்துடுச்சு. இதுதாங்க ப்ரொசீஜர். இது நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போவுமே ஒட்டாது. ஸோ இந்த ப்ராடக்ட் நீங்களும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி வாங்கிக்கோங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி செக் அவுட் பண்ணும்போது பிரேமான்ற கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப் டு 12% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். எப்போவுமே கிடைக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.